அவள் கணவன் அருண் நல்ல ஒழுக்கமானவன், நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆனால் ஒரு ஆண்மகனுக்கான தகுதி இல்லை. அதை ஒரு நாளும் பூங்கொடி அவனிடம் வெளிக்காட்டியதில்லை. வெளியில் அவன் மனம் நோகாமல் மரியாதையாக பேசுவது, நல்ல முறையில் பார்த்து கொள்வது என்று இருப்பாள். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு தினமும் எரிந்து கொண்டிருப்பாள். காரணம், எல்லா பெண்களும் திருமணத்திற்கு பிறகு தாய்மை என்னும் புனிதமான ஒன்றை அடைய விரும்புவார்கள். அதற்கு ஆசைப்பட்டு பூங்கொடியும் அருணை திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் நடந்து முடிந்த அந்த இரவு பூங்கொடியிடம் அருண் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் நாள் தள்ளி இருக்கலாம் என்று கூறினான். பூங்கொடியும் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள். திருமணமான புது தம்பதியினர் போல் சகஜமாக பேசுவது, வாகனங்களில் ஒன்றாக போவது, தொடுவது, கணிசமான பார்வையில் பார்ப்பது, இது எல்லாம் பூங்கொடி அருணிடம் எதிர்பார்த்தாள். ஆனால் இது எதுவும் அவனிடமிருந்து கிடைக்கவில்லை. நாளடைவில் ஒரு கட்டத்தில் அந்த தனிமையின் தவிப்பு அதிகமானது. அருணிடம் அதை பற்றி பேசினால் அவர் கண்டுகொள்வது போல் தெரியவில்லை. அதை யாரிடம் காட்டுவது, எப்படி காட்டுவது என்று தடுமாறிக் கொண்டிருந்தாள். அருணுக்கோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை. திருமணத்திற்கு முன்பே அவனால் எதுவும் முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் பெற்றோர் வற்புறுத்தியதால் திருமணம் செய்து கொண்டான். இதை மனைவியிடம் சொன்னால் நம்மை ஏளனமாக பார்ப்பாள் என்று பயந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான். பூங்கொடிக்கோ நாளுக்கு நாள் ஆசை உச்சத்தில் அதிகமானது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும், மாலை வேளை சூரியன் மறைந்து நிலா பூமிக்கு வெளிச்சம் தரும் தருணம். அந்த நேரத்தில் பெண்களின் எண்ணங்கள் வேறு திசையாக இருக்கும். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆசையாக பூங்கொடி ஓடி வந்து கதவு ஓரத்தில் நின்று அவள் அழகை மேலும் கூட்டுவது போல் புடவையை சரி செய்து கொண்டு கதவை திறந்தாள். வெளியில் அருண் துவண்டு போய் நின்று கொண்டிருந்தான். பூங்கொடியின் ஆசைகள் நிறைந்த பார்வை அவன் முகத்தை பார்த்ததும் அவளது ஆசையில் மண் விழுந்தது போல் இருந்தது. அப்போது அருண் பூங்கொடியை ஒரு கணம் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான். அவளின் அழகான புடவை, அழகு நிறைந்த மேனி எதையும் அவன் கண்டுகொள்ளவில்லை. பூங்கொடியின் முகத்தில் கோபமும் வெறுப்பும் அதிகமானது. வேகமாக உள்ளே சென்று, நில்லுங்க அருண் என்றாள். நமக்கு திருமணமாகி இன்னையோட 1 வருஷம் முடியுது. எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? என்னோட தவிப்பு உங்களுக்கு தெரியுதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஒரு கணவன் பொண்டாட்டிக்கு கொடுக்கிற சின்ன சின்ன ஆசையை கூட எனக்கு நீங்க தரல. மற்ற குடும்பத்தை எல்லாம் பார்க்கும்போது கணவன்மார்கள் பொண்டாட்டியை நடத்துற விதம், நெருக்கமாக உட்கார்ந்துகிட்டு வண்டியில போறது, சந்தோஷமா சிரிச்சு பேசுறது, எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெண் தாய்மை அடையணுங்கிறது கனவு, ஆசை எல்லாம். அந்த சந்தோஷம் கூட இந்த வீட்டுல இல்ல. நான் உங்க மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப நல்லவர். எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. எல்லாம் சரிதான். அதுக்கும் மேல என்னோட முக்கியமான தேவையும் நீங்க நிறைவேற்றணும். அது உங்களோட கடமை. அதை ஏன் செய்ய மாட்டேறீங்க? இந்த 1 வருஷத்துல என்ன சின்னதா ஒரு பார்வை கூட பார்க்கல. நீங்களும் இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வருவீங்கன்னு நினைச்சு 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன அழகா இல்லையா? உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கலையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்படி அமைதியாகவே இருக்காதீங்க என்று கண்கள் கலங்கி அவளுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள். பிறகு கொஞ்ச நேரம் சமாதானம் அடைந்து அவன் அருகில் வந்து, நான் சின்ன வயசிலிருந்து பார்த்து பார்த்து உருவாக்கிய மைதானம் இப்போ காஞ்சி போய் வறண்ட பூமியா கிடக்குது. ஏன் சுத்தம் செய்ய வரமாட்டீங்க? உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே இருக்கேன். உங்க மனசு கோணாம நடந்துக்கிறேன் என்றாள். அப்போது அருண் பேச ஆரம்பித்தான். அவனிடம் உள்ள பிரச்சனையை முழுமையாக பூங்கொடியிடம் கூறினான். அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்து விட்டாள். அவள் மனதில் பல கேள்விகள், எண்ணங்கள் அவளை வாட்டி எடுத்துக் கொண்டிருந்தது. அப்படியே படுத்து தூங்கவும் செய்தாள். காலை 5 மணி. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பூங்கொடி எழுந்து அரை தூக்கத்தில் தலை கூந்தல் கலைந்தவாறு கதவை திறந்து கண்களை திறக்க முடியாமல் மூடி திறந்தாள். சித்தி, எப்படி இருக்கீங்க என்ற ஒரு குரல் பூங்கொடிய குழப்பத்தில், யார் தம்பி நீ என்று கேட்டாள். சித்தி, நான் தான் மனோஜ். மறந்துட்டீங்களா என்றான். ஆளே மாறி போயிட்ட. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பா எங்க? அவள் பதில் எதுவும் கூறவில்லை. உள்ளவாடா என்று சிரித்தபடி அழைத்தாள். என்னடா ஒன்னும் சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிற? படிப்பு முடிஞ்சிருச்சு, இங்க வேலை கிடைச்சிருக்கு. சித்தப்பா உங்ககிட்ட சொல்லலையா? அருண் இதை பத்தி எதுவும் சொல்லலையடா. 2 நாளைக்கு முன்னாடி சித்தப்பா கிட்ட பேசினேன். தங்கறதுக்கு ஏதாவது ரூம் பிடிச்சு கொடுங்க சித்தப்பான்னு கேட்டேன். இங்க தங்கிக்கோன்னு சொன்னாரு. இங்க நாங்க இருக்கும்போது நீ ஏண்டா வெளியில தங்கணும்? உங்களுக்கு பிரச்சனை இல்லையே சித்தி என்றான் மனோஜ். எனக்கு என்னடா பிரச்சனை? தாராளமா இங்க தங்கிக்கோ. தேங்க்ஸ் சித்தி, நீ அந்த ரூம்ல தங்கிக்கோடா என்றாள். அவனும் அறைக்கு சென்றான். கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தாள். ஆனால் பூங்கொடிக்கு தூக்கம் வரவில்லை. டீ போட்டு குடிக்க
குடிக்கலாம் என்று கிச்சனுக்கு சென்றாள். அவளும் குடித்துவிட்டு மனோஜுக்கு கொண்டு சென்றாள். கதவு சாத்தப்படாமல் லேசாக திறந்திருந்தது. பூங்கொடி உள்ளே பார்க்க மனோஜ் காத்தடிக்கும் பம்பை வைத்துக்கொண்டு படம் பார்த்து கொண்டு மிக லாபகமாக சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்து சிலை போல் நின்றாள் பூங்கொடி. அவளுக்கு திரும்ப மனமில்லை. அவன் காத்தடிக்கும் அழகை பார்த்தபடி நின்றாள். அவள் கதவு ஓரமாக நிற்பது அவளுடைய நிழல் மனோஜுக்கு காட்டிக் கொடுத்தது. அவனும் திரும்பாமல் காத்தடித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவளால் தாங்க முடியவில்லை. படபடப்பு அதிகமானது. அவள் கையில் இருந்த டீ டம்ளர் கை நடுக்கத்தால் கீழே விழுந்தது. அந்த கணம் அங்கிருந்து விலகி சென்றாள். இவ்வளவு நேரம் நின்று பார்த்தது சித்திதான் என்று மனோஜுக்கு நன்கு தெரியும். அவன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது ஒன்றுதான். சித்தி வைத்திருக்கும் மைதானத்தை சித்தப்பா இறங்கி சுத்தம் செய்யவில்லை. சித்தி அதற்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் முகபாவனையும் அவளது நடையும் மனோஜுக்கு தெளிவாக காட்டிக் கொடுத்தது. இதில் நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று யோசித்தான். காலை வேளை பரபரப்பாக அருண் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றான். மனோஜ் அந்த நேரத்தில் கிச்சனுக்கு வந்தான். பூங்குடி பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். சித்தி சாப்பிட என்ன இருக்கு என்று அவன் கேட்க, வாடா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா சித்தி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான். நீ பண்ண வேலை அப்படிடா என்று திரும்பி பார்க்காமல் பேசினாள். அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்று மனோஜ் புரிந்து கொண்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணு மனோஜ், கொண்டு வரேன் என்றாள். மனோஜ் ஹாலில் உட்கார்ந்திருக்க பூங்கொடியும் உணவு பரிமாறினாள். அப்போது சித்தி, திருமணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, நாள் போனதே தெரியல. கல்யாணத்தின் போது பார்த்தப்ப ஒல்லியா இருந்தீங்க, ஆனா இப்போ ரொம்ப அழகா மாறிட்டீங்க. சித்தப்பா சரியா சாப்பிட்றாரா இல்லையா? ஏன்னா சாப்பிட்ற விஷயத்துல கூச்சப்படக்கூடாது, அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். பரவாயில்லையே, இந்த வயசுலயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க, இதுல ஆர்வம் அதிகம் சித்தி எனக்கு என்றான். சித்தி, நீங்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்க என்று வர்ணித்தான். முதல் முறையாக அவளுடைய அழகை பற்றி ஒரு ஆண்மகன் பேசியது அவளுக்கு மனதில் சந்தோஷமும் எண்ணத்தில் ஆசைகளும் தோன்றியது. சித்தி, ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க என்றான். அதை கேட்ட அவளுக்கு முகம் மாறியது. எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து சென்றாள். சித்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவனுக்கு நம்பிக்கை வந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் கை கழுவ கிச்சனுக்கு சென்றான். அங்கே பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள் பூங்கொடி. அவள் பக்கம் சென்று கைகளை கழுவினான். அப்போது தெய்வீக மனம் பூங்கொடியின் நாசியில் நுழைந்தது. அந்த வாசனை அவள் வாழ்நாளில் சுவாசித்ததே இல்லை. அது அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. கைகளை கழுவிவிட்டு விலகி செல்லும் போது அவளது மனம் மீண்டும் அந்த தெய்வீக வாசனையை சுவாசிக்க கேட்டது. அந்த தனிமையும் அழகும் அவனிடம் அழைத்து சென்றது. அவன் ரூமில் புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். பூங்கொடி தயக்கத்துடன் கதவு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் மனோஜ், வாங்க சித்தி என்று அழைத்தான். அவள் முகத்தில் ஒரு மாற்றம், நடையில் ஒரு தயக்கம். ஆனால் அனைத்தையும் உடைத்து எறிந்துவிட்டு இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்தபடி அவளது பல நாள் ஆசைகளை மனம் விட்டு பேச ஆரம்பித்தாள். மனோஜ், உங்க சித்தப்பாவால் முடியாததை உன்னால தர முடியுமா என்றாள். சித்தி, கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்தான். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்கலங்க விட மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். சித்தி, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அதுக்கும் மேலேயே நான் தரேன் என்று கூறினான். அதை கேட்ட பூங்கொடிக்கு முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ஏன், என்னாச்சு சித்தி என்று கேட்க, மனோஜ், என்னை விட நீ சின்ன பையன்டா, அதனால என்ன சித்தி, வயசை பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையானது என்னால் முழுமையாக கொடுக்க முடியும். ஆனா இது சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்று வார்த்தைகள் மனோஜிற்கு தடுமாறியது. அதை நான் பார்த்துக்கிறேன்டா, சரி என்று கூறி வேகமாக அவளை நெருங்கினான். அவசரப்படாத மனோஜ், அதுக்கு இது சரியான நேரம் இல்லை. நான் ஒரு நாள் சொல்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாயிரு என்றாள். சித்தி, உங்க தேவைக்கு அந்த நாள் வரும்போது சொல்லுங்க. இப்போ என் தேவைக்கு கொஞ்சம் நீங்க வச்சிருக்கிற பழம், பருப்பு வடை அதையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு சித்தி. இப்பவே வா. இப்ப சாப்பிட்டீன்னா எனக்கு ஐயோ நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப வேண்டாம்டா, நான் சொல்றேன். அன்னைக்கு உன் இஷ்டம் போல விளையாடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சித்தி என்று தலை குனிந்தான். அவள் அருகில் வந்து அவன் கன்னங்களை பிடித்து அழகாக தூக்கி, ஒரு நாள் கண்டிப்பா விருந்து வைப்பேன், அப்போ நீ சாப்பிடலாம் என்றாள். எல்லாம் ஓகே சித்தி, இந்த நேரத்துல ஏதாவது கிடைக்குமா? இந்த மாலை பொழுதில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, தோட்டத்துல இருக்கிற ரோஜா இதழ்களை மட்டும் சாப்பிட்டுக்கோ என்றாள். சித்தி, சித்தப்பா எப்போ வருவாரு என்றான். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். என்ன, 1/2 மணி நேரம் தான் இருக்கா? ஏன், அந்த நேரம் போதாதா என்றாள். தெரியல சித்தி, சாப்பிட ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. நான் என்னமோ உன்னை சின்ன பையன்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமான ஆளுதான்டா நீ. இந்த விஷயத்துக்கெல்லாம் வெக்கம் கூச்சம் இருக்கக்கூடாது சித்தி. சரிடா, பேசி நேரத்தை வீணாக்காத என்றாள். அவனும் வேக வேகமாக தோட்டத்திற்குள் இறங்கினான். மனோஜ், ஏண்டா அவசரம்? பொறுமையா நிதானமா அந்த ரோஜா இதழ்களை சாப்பிடு. அவசரமா சாப்பிட்டினா ரோஜா செடியோட டேஸ்டே தெரியாது. சரி சித்தி. சித்தி, உங்க அனுபவம் நிறைந்த வார்த்தை எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றான். நான் இன்னும் நிறைய பாடத்தை
கத்து தரேன்டா, நீ சாப்பிடு என்றாள். அவனும் பொறுமையாக தோட்டத்தில் புகுந்து ரோஜா இதழ்களை மென்மையாக சாப்பிடத் தொடங்கினான். அவன் சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போல் ரோஜா இதழ்களும் அவனுக்கு பக்குவமாக வழி கொடுக்க மனோஜ் ஆழமாக உள்ளே சென்று சாப்பிட்டான். 20 நிமிடம் தோட்டத்தை விட்டு வெளியே வராமல் அங்கேயே இருந்தான். பூக்களை கடித்து சாப்பிடும் அவனுக்கு மேலும் நெருக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அவனது வேகமும் அதிகமானது. அந்த தருணத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடனே பூங்கொடி, சாப்பிட்டது போதும், சித்தப்பா வந்துட்டாரா என்று மனோஜிடம் கூறினாள். உடனே அவன் அறைக்கு சென்று விட்டான். அவள் சொன்னது போல் அருண் வெளியே நின்றான். வழக்கம் போல் அதே வாடிய முகம். அவனை பூங்கொடி பார்த்ததும் இந்த முறை எதுவும் சொல்லவில்லை. காரணம், அவளுக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் அருணை ஒரு ஏளனமான பார்வையில் பார்த்தாள். இரவு 8 மணி. அருணிடம், என்னங்க வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். அவனோ, எனக்கு பசி இல்லை, டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான். ரொம்ப நல்லது என்று மனதில் நினைத்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். அந்த நேரம் மனோஜ் அருண் இருக்கும் அறைக்கு சென்று பார்த்தான். சித்தப்பா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த மனோஜ் வெளியே கதவை அடைத்துவிட்டு கிச்சனுக்கு வந்தான். சித்தி, தோட்டத்தில் இறங்கி ஆரம்பிக்கவா என்றான் மனோஜ். இவ்வளவு நேரம் தோட்டத்தில் இறங்கிதான் ரோஜா இதழ்களை சாப்பிட்டு ஒரு வழி பண்ணிட்ட, திரும்பவுமா என்றாள். அப்ப வேற ஏதாவது செஞ்சு தரீங்களா என்றான். வேற என்ன வேணும்? தோட்டத்துல மாம்பழம் இப்பதான் பழுத்து புத்தம் புதுசா இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றியா என்றாள். சரி என்று மெல்ல தலையசைத்தான். சித்தி, இப்ப நான் மாம்பழம் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும், செஞ்சு தரீங்களா என்றான். சரிடா, அது தயாரா இருக்கு, முதல்ல நீ இதை சாப்பிடு என்று மிக அழகாக அவனை மடியில் உட்கார வைத்துக் கொண்டு மாம்பழத்தை ஊட்டினாள். அவனும் மெல்ல ரசித்து மாம்பழத்தை சாப்பிட்டான். அந்த மாம்பழத்தை கடித்து சாப்பிடும் சத்தம் அந்த அறை முழுக்க எழும்பியது. அவன் சாப்பிடும் அழகை பார்த்து கொண்டிருந்த பூங்கொடிக்கு கண்கள் மயங்கியது. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அவள் சங்கீத ராகத்தை எழுப்பினாள். மனோஜ் அதை கேட்டுக்கொண்டே மேலும் அவன் வேகத்தை கூட்டி ஆனந்தமாக சாப்பிட்டான். ஒரு வழியாக முடித்துவிட்டு, சித்தி வடை வேணும் என்றான். பல நாள் பக்குவப்படுத்தி வைத்திருந்த பருப்பு வடையை எடுத்து மனோஜிடம் காட்டினாள். அடடா, பருப்பு வடை இப்படிதான் இருக்குமா? வடையோட வாசனை என்னை இழுக்குது சித்தி. அவன் மெல்ல வடையின் பக்கத்தில் வந்து வடையின் தெய்வீக மனத்தை மணந்து ஆனந்தம் அடைந்தான். டேய், எவ்வளவு நேரம், வடை காயுதுடா, சாப்பிடு என்று சித்தியின் குரல் மெல்ல அவன் காதில் விழுந்தது. அவனும் ஆனந்தமாக வடையை கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான். பூங்குடி, பல மாதங்கள் இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று கூறி வடை இருக்கும் பாத்திரத்தை அவன் சாப்பிடுவதற்கு ஏதுவாக நன்கு திறந்து வைத்தாள். அப்போது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, இது அப்படியே எனக்கா என்று மனோஜ் கேட்க, அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? இல்ல, சித்தப்பா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்ல என்றான். அவருக்காக தாண்டா பல நாள் ரெடி பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அவரு வடை பக்கம் திரும்பவே மாட்டாரு. நானும் இன்னைக்கு சாப்பிடுவாரு, நாளைக்கு சாப்பிடுவாருன்னு பாத்திரத்தை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பயனும் இருக்காது. ஆனா வந்த முதல் நாள்லயே நீ வடைய சாப்பிட வந்துட்டியேடா. டேய் மனோஜ், நீ என் பக்கத்திலேயே இருந்து நான் சமைச்சு கொடுக்கறத ஆனந்தமா சாப்பிடுவியாடா? அதுல என்ன சித்தி சந்தேகம்? சாப்பிடாம எங்க போக போறேன்? கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன், சரியா என்று அவள் மனதை சந்தோஷப்படுத்தினான். என்னடா வடை போதுமா? அடுத்து என்ன பண்றதா உத்தேசம் என்றாள். என்ன சித்தி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்கலாமா? எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஆனா உன்கிட்ட வித்தைகள் நிறையவே இருக்கு. சித்தி, மங்களவாத்தியம் வாசிக்கவா என்றான். எனக்கு பயமா இருக்குடா என்றாள். பயப்படாதீங்க சித்தி, பொறுமையா தான் வாசிப்பேன், நீங்க பயப்பட தேவையே இல்லை. சரி, மங்களவாத்தியம் வாசிச்சா யாரு பாட்டு பாடுறது? நீயே பாடுவியா என்றாள். நான் பாடமாட்டேன் சித்தி, நான் வாசிக்கிறது மட்டும்தான், நீங்க தான் பாடுவீங்க. ஐயோ, எனக்கு எல்லாம் பாட தெரியாதுடா என்று தலை குனிந்தாள். சித்தி, நான் மங்களவாத்தியம் வாசிக்கும் போது உங்களை அறியாமலேயே பாட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குடா என்று 2 பேரும் தயாராகினார்கள். மனோஜ் முறையாக அனைத்தையும் தயார் நிலையில் வைத்து மேளம் தட்டி வாசிக்க ஆரம்பித்தான். அவன் சொன்னது போல் பூங்குடியும் அவளை அறியாமல் ராகம் பாட ஆரம்பித்தாள். மனோஜ், ரொம்ப அருமையா இருக்குடா என்று அவன் மேளம் தட்டுவதற்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் சௌகரியமாக அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாள். நேரம் ஆக ஆக சங்கீத ராகத்தின் சத்தத்தை முறையாக எழுப்பினாள். ஒரு வழியாக மனோஜ் முடிவுக்கு கொண்டு வந்தான். பூங்குடி மனோஜ் பக்கத்தில் வந்து அவன் சோர்வடைந்த முகத்தை துடைத்துவிட்டு, வாத்தியம் முறையாக இருக்குடா, எனக்கு தோணும் போதெல்லாம் வாசிச்சு காட்டுவியா என்றாள். எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க என்றான். இப்படியே இவர்களுடைய நட்பு தொடர்ந்தது. ஒரு நாள் மனோஜ் மேளம் தட்டி கொண்டிருக்கும் போது
அருண் பார்த்து விட்டான். அருண் பார்ப்பதை பூங்கொடியும் கவனித்தாள். ஆனால் கண்டுகொள்ளாதது போல் ராகத்தின் சத்தத்தை மேலும் அதிகப்படுத்தினாள். அன்று இரவு படுக்கையில் தூங்காமல் அருண் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பூங்கொடி களைப்பாக வேலைகளை முடித்துவிட்டு வந்தாள். அருண் எதையோ பேசுவதற்கு தான் உட்கார்ந்திருக்கிறான் என்று பூங்கொடி புரிந்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு பயமோ பதட்டமோ இல்லை. அவள் சாதாரணமாக வந்து அமர்ந்தாள். பூங்கொடி, நான் உன்கிட்ட பேசணும் என்றான் அருண். பூங்கொடி, நீ பண்றது எதுவும் தப்பு இல்ல. உன் சந்தோஷத்துக்காக உன்னுடைய தேவைக்கு நீ பாத்துக்கிற. அதுல நான் எந்த ஒரு தவறும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அவளும் தயக்கத்தில் என்னங்க என்றாள். என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். மத்தபடி உன்னுடைய ஆசை சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க மாட்டேன். நீ உன்னுடைய பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத என்று கண்கள் கலங்கினான். அதை கேட்ட அவளுக்கு மனம் இதமாகியது. என்ன அருண், இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அவன் தோளில் மீது சாய்ந்து கொண்டாள். பிறகு அருணிற்கு ஒரு நல்ல மனைவியாகவும் மனோஜிற்கு ஒரு நல்ல தோழியாகவும் அவள் வாழ்க்கை நன்றாக அரங்கேறியது. இது போன்ற வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்டிருந்தாலோ அல்லது பார்த்திருந்தாலோ கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.